நாங்க இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதிதான் கேட்கிறோமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல. என் சொந்த நாட்டுல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்க தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்கறது அனுமதிதான், பாதுகாப்பு அல்ல. பெர்மிஷன் தான் கேட்கிறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. அதனால அங்க நீங்க சந்தை இருக்கு கூடிருவாங்க, நீங்க வந்தா பெரிய கூட்டம் வரும், உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கல. இப்ப அனுமதி மறுத்தாலும் ஒண்ணும் இல்லை, நீங்க மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்க வழக்க போடுங்க, சிறையில வைங்க, அது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? சும்மா கற்களை போட்டு குதிச்சு தடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் நான் இல்லை. நான் நாளைக்கு குறிச்சபடி ஆர்ப்பாட்டம் நடக்கும், அது நடக்கும். அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்க சண்டை நடக்குது. நாங்க கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம், அதனால உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம். இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்திருக்க மாட்டான், நாங்களும் போராடி வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா? இப்ப காட்டுற இந்த முறை, உங்க நேர்மை, ஒரு நியாயமான அணுகுமுறை, இதையெல்லாம் அவனுக்கு விசாரிச்சு காட்டிருக்கலாம்ல. 1000 கேள்வி வச்சிருக்கேன், அது நீ அங்க இல்லைனாலும் ஒரு ஒரு மொட்டை மாடியில் ஏறினாலும் பேசிடுவேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது.